வணக்கம். மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு திரைப்படம் பார்த்த ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். திரைப்படத்தை பொறுத்தவரையிலே மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு காதல் திரைப்படம். காதல் என்று சொல்லும்போது சொன்னால்தான் காதலா, இல்லை சொல்லாமலே அந்த தவிப்பில் உணர்த்தப்பட ஒரு காதல் மிக அழகானது. அதுபோன்ற ஒரு திரைப்படம் தான் இன்று நான் பார்த்திருந்தேன். திரைப்படம் 2018ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அநேகமாக அது இந்தி திரைப்படமாக இருக்க வேண்டும். திரைப்படத்தின் தலைப்பு சார். அழகான திரைப்படம். அழகு என்று சொல்வதில் ஒரு சண்டை காட்சியோ ஒரு என்ன சொல்வது, வேறு எங்கேயுமே கவனத்தை சிதறப்படுத்தவில்லை. இது போன்ற ஒரு திரைப்படங்கள் நம்ம பார்ப்பது மிக அரிது. காரணம், இந்த திரைப்படத்திலே காட்சி அமைப்பு, அதுபோல் அந்த காதலை வெளிப்படுத்தும் விதம் மிக அழகாக இருந்தது. அதை எவ்வாறு சொல்வது என்று தெரியவில்லை. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சலசலப்பு இல்லாமல் ஒரு அமைதியான திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே ஹீரோ மிகவும் கோடீஸ்வரர், ஹீரோயினை பொறுத்தவரையிலே மிகவும் ஏழை. இருந்தாலும் இவர் ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வேலை நிமித்தம், அதாவது இடையில் தான் கூறுகிறார்கள், இவருடைய மாமன் இவர் தான் இந்த தொழிலையே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதாவது இந்த இடத்தில் வேலை இருக்கிறது, இங்கே செல்லுங்கள் என்று. காரணம், இந்த ஹீரோயின் பெண்ணை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்து 4 மாதங்களிலே அவருடைய கணவர் இறந்து விடுகிறார். நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அதாவது நோயாளி ஒருவருக்குத்தான் திருமணம் செய்து வைத்திருந்திருக்கார்கள். பிறகுதான் இவள் அறிந்து கொள்கின்றாள். இதன் பிறகுதான் இந்த ஸ்டோரியை மிக அழகாக இருக்கிறார்கள். அவள் ஒரு விதவை பெண், குழந்தைகள் இல்லை, திருமணம் முடித்து 4 மாதங்களில் விதவையாகிவிட்டாள். விதவையானாலும் இவளுடைய மாமனார் வீட்டிற்கு தான் இவள் சம்பாதிப்பதிலே 4000 ரூபாய் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இதுதான் இவளுடைய ஸ்டோரி. இது போக இவளது தங்கை, அம்மா 2 பேர் கிராமத்தில் இருக்கிறார்கள். தங்கையின் படிப்பு செலவு இவளை ஏற்றுக்கொள்கிறாள். இதற்காகவும் பணம் அனுப்புகிறாள். இதுதான் இவளுடைய கதாபாத்திரத்திலே இவளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாத்திரங்கள். ஹீரோவை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஒரு பணக்காரர், கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தான் இருக்கின்றார். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய பொருளோ இதோ கிடையாது. தனி அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கின்றார். இவருக்கு சமைத்து கொடுப்பதற்காகத்தான் இந்த பெண் பணியாளராக நியமிக்கப்படுகிறார். இருந்தாலும் இவருக்கு முதல் காதல் வரவில்லை. ஏனால் இவள் அறிமுகமாகும்போது அவன் மனதிலே மிகவும் வேதனையோடு தான் இந்த ஹீரோ இருக்கின்றார். காரணம், இவனது திருமணமும் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கும் தருவாயில் அந்த பெண் வேறொருவருடன் செல்கின்றார். இதை காட்டவில்லை, திரைப்படத்திலே காட்சி அமைப்புகள் காட்டவில்லை, உணர்த்துகிறார்கள். இவன் அந்த வயதில் தான் இருக்கின்றான், குடிக்கின்றான், தனிமையில் இருக்கின்றான். இருப்பினும் இவள் வந்தவுடனே இவள் மேல் காதல் கொள்ளவில்லை. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய நினைக்கிறானோ அதை அவள் சொல்லிவிடுகிறாள். அப்படியானப்பட்ட இருக்கும் நிலையில்தான் இவர்களுடைய காதல் மலர்கிறது. காதல் வெறுமனே மலரவில்லை, அது அழகாக உணர்த்திருக்கின்றார். தமிழ் திரைப்படங்களை பொறுத்தவரையிலே மணிரத்னம் எவ்வாறு வெளிப்படுத்துவாரோ அதுபோன்று நிறைய கதைகள் குறைவு. மிக நீண்ட நேரமாக நன்றிங்கிற வார்த்தை மட்டும்தானே இடம்பெறுகிறது. தேங்க்யூன்னு தான் சொல்கிறார். பின்னர் ஒரு கட்டத்திலே இவன் தனிமையில் இருப்பதை உணர்ந்து அவள் அதற்கு சேவை செய்கிறாள். சேவை செய்தால் கூட காதல் வரவில்லை, அதன் பின்னர் தான் வருகின்றது. எனவே நீங்கள் மீதி கதையை நானே கூறிவிட முடியாது, சென்று பாருங்கள். 2018ஆம் ரிலீஸ் ஆன சார் என்கிற ஒரு இந்தி படம், மிக அழகான படம். பார்த்த பின் விமர்சனங்களை முன்வையுங்கள். நன்றி.